there is a connected land bridge. ஏதோ ஒரு பாதை இருக்குது. அது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அதே தீவுகள் பாதையாக இருக்கக்கூடாது. இப்போ மடகாஸ்கர்லேருந்து வந்தீங்கன்னா இந்த பக்கம் சீஷல்ஸு, மொரிஷியஸு, கெமரோஸு ஒரு லைன். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா சாயடி, மெல்கா, டிகோகோஷியா லைன். அதுக்கப்புறம் மால்தீவ்ஸ், அதுக்கப்புறம் லட்சத்தீவு. அப்போ இவங்க ஏன் கடல் வழியாக வந்துடக்கூடாது? நீங்கள் எல்லாமே நில வழியாக வரணும். இப்போ இன்றைக்கி எங்கேயோ இருக்க இங்கிலாந்துக்கு இங்கே இந்தியன் ஓஷனில் தீவு இல்லையா, எங்கேயோ இருக்க ஃப்ரான்ஸுக்கு அந்த மாதிரி இவங்க ஏன் கடல் வழியாக வந்துக்கூடாது? அது கடல் நீரோட்டங்கள் வழியாக இவங்க இதே மக்கள் வந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி முழுகி போன நிலங்கள், கடல் நேரம் அடிப்படையில் ஆமைகள் பற்றி ஆய்வாளர் எந்த ஆமை எங்கேருந்து கிளம்பி எங்கே முட்டைப்போட வருது, எங்கே திரும்பி போகுது, அந்த போகிற வழியில் மக்கள் எப்படி கடல் பயணத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ கூட உங்களுக்கு தெரியும், இந்த லூசி அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தெரியும், அவங்க என்ன சொன்ன அன்றே வந்தாங்கன்றாங்க. இப்போ நம்ம சொன்னால் கடல் வழியாகவும் போயிருக்கலாம், கடல் வழியாக கடல் நீரோட்டங்கள் வழியாகவும் போயிருக்கலாம். அந்த செய்தி பார்க்குறப்ப இன்றைக்கும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இந்த குமரிகண்டம், லெமூரியா, கடல் கொண்டத்தை நாள் பேசுவாங்க. இந்த ஹிஸ்டாரியோகிராஃபின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஹிஸ்டாரியோகிராஃபின்னா வரலாற்று வரவியல். 1863 இந்த கொள்கை, இந்த கருதுகோள் வருது. 1898 பெவஸ்கின்னு ஒரு அம்மா இதை லெமூரியா கோட்பாடாக கொண்டு வராங்க.